யாருக்கையா ஓட்டு போட போறீங்க? போட மாட்டேன். ஹாய் கைஸ், நீங்க இப்ப பார்த்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வீடியோ வந்து புரியும் எப்படி எடிட் பண்றதுன்னு. இப்ப நீங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா பீட் மார்க் சேர்க்கப்பட்டிருக்கும். அதை வந்து நீங்க அலைட் மோஷன் ஆப்ல இருந்து இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணி இப்ப நீங்க இந்த அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த பிளஸ் பக்கத்துல ப்ராஜெக்ட் டச் பண்ணீங்கன்னா அந்த பீட் மார்க் சேர்க்கப்பட்டிருக்கும். இப்போ நீங்க அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து சாங்கு பீட் மார்க் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். இதுல வந்து எப்படி வந்து இமேஜ்லாம் ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த லிரிக்ஸ் முடிஞ்ச ஒரு பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அந்த இடத்துல வச்சு இந்த பிளஸ் டச் பண்ணி நீங்க வந்து எடிட் பண்ண போற இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து நீங்க ஒன்னா இந்த மாதிரி எடிட் கரெக்டா கொடுத்து ஃபுல் ஸ்கிரீன்ல செட் பண்ணிக்கோங்க. கரெக்டா நீங்க வந்து அடுத்து திரும்ப அந்த பீட் மார்க்ல வச்சுட்டு பிளஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து ஒரு இமேஜா இதே மாதிரி கரெக்டா இந்த 3 டாட் இருக்கு அதை டச் பண்ணி 5வது ஆப்ஷன் இந்த ஃபில் கம்போசிஷன் அது கொடுத்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்கிரீன் செட் ஆகும். நீங்க கரெக்டா அடுத்த பீட் மார்க் வச்சுட்டு இந்த பீட் மார்க்ல இருந்து அடுத்து எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா இந்த கொடுத்தீங்கன்னா கரெக்டா கட் ஆயிரும். இப்போ நீங்க என்ன பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்க வந்து ஒரு இமேஜா வந்து வீடியோட கடைசி வரைக்குமே நீங்க வந்து கரெக்டா நான் பீட் மார்க் கொடுத்துருக்க மாதிரி அந்த பீட் மார்க் வரைக்குமே நீங்க ஒன்னா வந்து கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே இமேஜ் வந்து கரெக்டாக பீட் மார்க் வச்சுட்டு இமேஜ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இந்த இமேஜுக்கு வந்து எப்படி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துட்டு அந்த சேர்க்கப்பட்டிருக்குது அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு 3 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த 3 எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் இருக்குது, அந்த எஃபெக்ட் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காப்பி எஃபெக்ட் வந்து பேக் வந்துட்டு இந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஸ்டார்ட் பண்ணி இந்த பேஸ்ட் எப்படி கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொதல் இமேஜ் இருந்துச்சா அடுத்து 2 இமேஜை விட்டுருங்க. அடுத்து 3வது இமேஜ் கொடுத்து இந்த எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 இமேஜை விட்டுருங்க. 2 இமேஜை விட்டு 3வது இமேஜ் கொடுத்து அந்த இமேஜை வச்சு இந்த எஃபெக்ட்டை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோட கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட்டை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பேக் வந்து அடுத்தது 2வது எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2வது எஃபெக்ட்டே நம்ம வந்து எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக எடுத்து எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த காப்பி எடுத்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து 2வது இமேஜ் கொடுத்தா அந்த 2வது இமேஜை டச் பண்ணுவோம். இந்த எஃபெக்ட்ல போயிட்டு இந்த பேஸ்ட் எப்படி கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது இமேஜ் விட்டுருங்க. 3வது இமேஜ் விட்டுட்டு இந்த 2வது இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2வது இமேஜ் எல்லா 2வது இமேஜுக்குமே இந்த எஃபெக்ட்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இப்போ உள்ள பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்து சேக் அவுட் ஆகும்னா இப்போ கடைசி 3வது ஒரு இது வந்து நம்ம லேயரோட கட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை டச் பண்ணிட்டு இந்த காப்பி லேயர் அதை கொடுத்துட்டு இப்போ பேக் வந்து அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இமேஜுக்கு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்கும் அந்த எல்லா எஃபெக்ட்டுக்குமே வந்து இந்த டூபிள்ஸ் மட்டும் பண்ணி இந்த பேஸ்ட்டில் கொடுத்து ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசி உள்ளதையும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாமீங்களோ அந்த எஃபெக்ட்லாம் பேஸ்ட் கொடுத்துங்க. பேஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் ப்ரூவில் பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.